ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த ஓஎன்ஜிசி நம்மளுடைய அட்டென்ஷனை கெட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் கேஸ் நமக்கு தெரியும். அவனோட ஃபஸ்ட்டு சிக்மெண்ட் அனாலிசிஸ்குள்ளே போனால் அவனுக்கு நம்ம ஆனுவலைஸ் பார்ப்போம். முதல்ல கன்சாலிடேட் தான். அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரிஃபைனிங் மார்க்கெட்டில் 5,96,000 கோடிக்கு சேல்ஸ் இருக்குது. ஆஃப்ஷோர் 1,41,000 10,41,000 சாரி ஆமாம் 1,04,000 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் இருக்குது. ஆன்ஷோர் 5,00,000 5,115 இல்லை 51,115. அதுக்கப்புறம் அவுட் சைடு இந்தியா 1,16,000 11,676. அப்புறம் இந்தியாவுக்குள்ளேயே இஎன்பி ஆஃப்ஷோர் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்தியா ரிஃபைனிங் மார்க்கெட் 5,91,000. இந்த இது அப்படியே வந்துடுது. இப்போ இதில் எந்த செக்மெண்ட்லலாம் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா, ரிஃபைனிங் மார்க்கெட்டில் போன வருஷம் மைனஸில் போயிடுச்சு. அப்போ எதெல்லாம் தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொன்னாக்க மிச்சது எல்லாமே தூக்கி விட்டுருக்கு. இந்த தடவையும் ரிஃபைனிங் மார்க்கெட் ப்ளஸில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இவன் பயங்கரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ப்ளஸில் வரானான்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நம்ம பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 3 குவார்ட்டர் நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு போட்டு மார்ச் டிசம்பர் தான் போட்டிருக்கிறாங்க. வேறு எதுவும் புதுசாக போடலை இந்த இதில். அப்போ இவனுக்கு ரிஃபைனிங் மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருக்குங்கிறத இந்த இடத்துல காட்டுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இவனோட அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஆனுவல் க்ரோத் 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இப்போ கம்மியாயிருக்கு. குவார்ட்டர்லி ரெவென்யூ இயர் ஆஃப்டர் இயரில் கம்மியாயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு 65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் ப்ரைஸு 83% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, ஆயில் அண்ட் ரிஃபைனரியில் அப்போ அவனுக்கு வரக்கூடிய சேல்ஸோட காஸ்ட்டு பார்த்தோம்னா 83% ப்ரைஸ் ஏறினதுனால இவ்வளோ பெரிய ரெவென்யூ வருது அப்படின்னு வச்சுக்கணும். குவான்டிட்டி சேல்ஸு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பார்த்தோம்னா 7.97 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8%ன்னு வச்சுக்கோமே, அது நல்லா இருக்குது. ஆனால் பிஇ ரேஷியோ செக்டார் பிஇயில் பார்த்தோம்னாக்க 21%. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இது இண்டிவிஜுவலாக நல்லாயிருக்கும். டெப்ட் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் கடன் கம்மியாக இருக்குது. 0.46 இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் 11 டைம்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நியூட்ரலாக இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் அதே மாதிரியே தான் இருக்குது. ப்ரொமோட்டர் பிளட்ஜ் 0. இவங்க என்ன செய்கிறாங்க, புல்லிஷ் சிக்னல் தான் இருக்குது. அதில் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 10 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. அப்போ கரெக்ஷன் ஏறுதாங்கிறத அப்புறம் பார்ப்போம். நம்ம இதில் எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான் பாருங்களேன். 8லேருந்து 9.2, 8.38லேருந்து 9.2 எம்எஃப் அப்படியே குறைச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு பை ரேட்டிங் தான் ஹெவியாக இருக்குது. இப்போ ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லிட்டு பை ரேட்டிங் ஹெவியாக இருக்குது. 15 மக்கள் அனாலிசிஸ்ட் 27 பேரில் 15 மக்கள் பை கொடுத்துருக்குறாங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க, நம்ம தான் பார்க்கணும். இப்போ பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் செல் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிருக்கு. அப்போ ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் ஹை வச்சுருக்கிறான் அவனோட ஹையை. இப்போ இவனுடைய பிஇ பார்த்தோம்னா 8.33, அது 25க்கு கம்மியாக இருக்குது. இதே இது இண்டஸ்ட்ரி பிஇ வேறு மாதிரி இருக்கும். புக்
வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1.1 இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் சைன். அப்ப இதெல்லாம் இப்ப என்டர் ஆனா கூட ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்போது என்டர் ஆனா கூட நல்லாருக்கும் அப்படின்னு வச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணுவோம். இங்கேயே அனலைஸ் பண்ணலாம். ஆனா இங்க நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு இன்கிரிமெண்டல் அப்ரோச்ல தான் இருக்கு. 2020ல கம்மியா இருக்கு. அதே மாரி 21லயும் கம்மியா இருக்கு. இதுக்கு வந்து நான் அந்த உங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ட நான் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்க்கும்போது இந்த ரஷ்யா, உக்ரைன் வார் வந்ததுனால இவங்களுக்கு ஆயில் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னும் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அ இ இந்தியால வந்து ஓஎன்ஜிசி வந்து இன்னிக்கும் 20% ஆஃப் த மார்க்கெட்ட வந்து இவங்க கையில தான் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப 2023ல பார்த்தோம்னா, 6,32,000 கோடி ரூவாய்க்கு எடுத்திருக்கிறான். நான் 291 கோடி ரூவாய கணக்கிலேயே எடுக்கல. நான் முழு நம்பரா மாத்திரம் எடுத்துக்கோன்னு வச்சிருக்கிறேன். 75,000 கோடி ரூவா கிராஸ் ப்ராஃபிட்டும், 32,000 கோடி ரூவா நெட் ப்ராஃபிட்டும் எடுக்கிறான். அப்ப கிராஸ் ப்ராஃபிட்ல பாதி கிட்டக்க நெட் ப்ராஃபிட் எடுக்கிறான். அப்ப இதுல 6% நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இபிஎஸ் வந்து 28 இருக்கு. டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ரூ. 11 ரூ. 12 டிவிடெண்ட் குடுத்துருக்கிறான். அது வந்து மார்க்கெட் பிரைஸ்லயே அந்த இதுல வரும்போது 40%க்கு கவர் ஆயிருக்கு. இவனுடைய இப்ப டிடிஎம்ம நோட் பண்ணிக்குவோம். 99 இது வந்து 6,43,000 கிராஸ் ப்ராஃபிட் 99. இத என்ன பண்றான் 6,43,000 அச்சீவ் பண்ணிருவான்னா, டிசம்பருக்கு இன்னும் வரல. இது 2மே சேர்த்து ரூ. 3,00,000 வந்துருச்சு. 2 குவார்ட்டர்லயே ரூ. 3,00,000 வந்துருச்சு. பாக்கி 2 குவார்ட்டருக்கு இன்னும் வரணும். ரூ. 3,07,000 கோடி வந்துருச்சு. அதே மாரி அ கிராஸ் ப்ராஃபிட்டே பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 58,000 கோடிக்கு வந்துருச்சு. நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் இங்க டிடிஎம்மே 99 58க்கு வந்துருச்சு. அவன் இன்னும் டிசம்பருக்கு இருக்கு, மார்ச்சுக்கு இருக்கு. இது 2த்தையும் சேர்த்து அவன் 58 போட்டான்னா, சூப்பரா பிக்கப் ஆகும். எவ்வளோ தூரம் பிக்கப் ஆக போகுதுங்கிறத நம்ம இதுல சார்ட்ல பார்த்துக்குவோம். இதே மாரி டிடிஎம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 51,000 கோடி ரூவா இருக்கு. இவன் வந்து இப்ப இந்த 2 குவார்ட்டர்ல மாத்திரமே கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூவா எடுத்துட்டான். அப்ப அதே டபுள் ஆகுதுன்னா கூட 66,000 கோடி ரூவாயா மாறிருது. இத அதே டபுள் ஆகுங்கிறது யூகம் தான். அது 66,000 கோடி ரூவாயா மாறுது. சரி, இவன் டிசம்பர் மாசம் செப்டம்பர காட்டிலும் கூட எடுப்பானா? மாட்டானா? அப்படிங்கிற ஒரு ஹைப்போதீசிஸ் செட் பண்ணிக்கிட்டேன். அப்படி செட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. 20ல பாருங்களேன் 83லேருந்து 100 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி ரூவா இன்கிரீஸ் ஆயிருக்கா? 17 கோடின்னே வச்சுக்குவோம். அது எத்தன பெர்சன்டேஜ்ன்னு வேணா நம்ம பார்ப்போம். அப்படி 83 ம் 17 டிவைடட் பை 83 போட்டோம்னா கிட்டத்தட்ட 20% இன்கிரீஸ் ஆயிருக்கு. எதுக்கு? அ ம சேல்ஸ்ல, ரெவென்யூல. ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதே மாரி 2021ல வந்து சேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 122, 145 அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 23. 23 டிவைடட் பை 122 போட்டோம்னா 18% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க 20, இங்க 18. நம்ம இந்த காலகட்டங்கள்லாம் கொரோனா காலகட்டம், உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த காலகட்டங்கள மறந்துறக்கூடாது. உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு செப்டம்பர் டூ டிசம்பர். அதனால இதையும் நம்ம உட்டுருவோம். இப்ப இவன் ஆவரேஜா பார்த்தோம்னா, 3த்துக்கும் சிஜிஆர் மாரி போடுவோமே, 20 + 18 + 1 போட்டோம்னா 39 டிவைடட் பை 3 13 13 வருது. இப்ப 13% அவன் இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, இவன் எவ்வளோ தூரம் இவன் இங்கேருந்து ஏத்துவான்? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இப்ப 13 டிவைடட் பை 146 இன்டூ 100 அப்ப 8லிருந்து 9 கோடி ரூவா இத காட்டிலும் கூட போறதுக்கு, சேல்ஸ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வேணா நோட் பண்ணி வச்சுக்குவோம். 154 வருதான்னு பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து இவன் குறையத்தான் போடுறான்னா, டிசம்பர் மாசத்துக்கு அது வந்து பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண வேண்டாம். நம்ம சேல்ஸ கால்குலேட் பண்ணிக்குவோம். டிசம்பர் மாசத்துக்கு அவனுக்கு வந்து புரொடக்ஷன் கம்மியா இருக்கும். இதுவே சேல்ஸ் கம்மியா இருக்கும். செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அவனுக்கு ஜனவரி வரைக்கும் சேல்ஸ் கம்மியா இருக்கும். இதுக்கப்புறம் தான் பிக்கப் பண்ணும். வெய்ய காலம் தானே ஆரம்பிக்குது.
அதனால மார்ச் மாசம் இங்க டிசம்பர் மாசம் இழந்தத மார்ச் மாசம் அவன் பிடிச்சிடுறான். அத நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இங்க பார்த்தோம்னா 14% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி டிசம்பர்ல இருந்து இங்க ஒரு 10,00,00,000 ரூவாங்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 8%. இது ஒரு 8%. அப்ப 14, 8 இந்த டிசம்பர்லேருந்து இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ரூ. 5,00,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. இத புரிஞ்சுக்க முடியுது. இப்படிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆவரேஜா இவன் வந்து எவ்வளோ போடுறான்? ஒரு இங்கிட்டு ஒரு 8, இங்கிட்டு ஒரு 10, இங்கிட்டு ஒரு அ 5,00,00,000 அப்படின்னு சொன்னோம்னாக்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு ம் 6%ன்னு வச்சுக்குவோமே. 4%ன்னு வச்சுக்குவோமே. அது அப்படியே நம்ம அதுக்கு ஒரு சிஜிஆர நம்ம போட்டோம்னா, அது ஒரு ஆவரேஜா ஒரு 5% வருதுன்னு வச்சுக்குவோம். அப்ப 5% அவன் இன்கிரீஸ் ஆகுறான்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 7 1/2 அதுல ஒரு 1% குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 5 1/2லேருந்து 6 வரைக்கும் இவன் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து அ 54லேருந்து அங்கிட்டு ஒரு 63, 161 கிட்டக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்ச் மாசத்துக்கு. இது சும்மா இதிலேருந்து அப்சர்வேஷன் தான். இப்படித்தானே எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப இவன் வந்து டெப்ட் வந்து கட்டுக்குள்ள இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்திலேயே பார்த்துட்டோம். டெப்ட் வந்து இந்த இடத்திலேயே கட்டுக்குள்ள இருக்குங்கிறத பார்த்துட்டோம். 0.46 ஏன்னா இவனுக்கு ஈவன் 1 போனா கூட ஆச்சரியம் இல்ல. காரணம் என்னன்னாக்க, இவன் புதுசு புதுசா ஒவ்வொரு இடத்துலயும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஆர்&டி காஸ்ட்டே ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறமா அவன் ஃபேக்டரி செட் பண்ணி, இது வந்து பம்பிங் செட் பண்ணி, ரிஃபைனிங் செட் பண்ணி, அவன் வந்து மேல கொண்டு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகும். இந்த 3 வருஷமும் நான் புரொடக்டிவ் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராவே தான் போய்க்கிட்டு இருக்கும். அதனால இவனுக்கு வந்து கடன் வந்து கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு இத வந்து கீழ கண்டுபிடிச்சுட்டாய்ங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிணற கண்டுபிடிச்சுட்டாய்ங்கன்னா, அதுக்கப்புறம் இவன் பெரிய ஆள் தான். அதுலேருந்து பம்ப உறிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால நம்ம வந்து கடன் கூட போயிருக்கு, குறைய போயிருக்குங்கிறத பத்தி பெருசா யோசிக்க வேண்டியதில்ல. அப்ப குவார்ட்டர்லிலயும் இவன் இப்ப பெர்ஃபார்ம் பண்றான். இதுவரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறான். டிசம்பர்லயும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண மாரி இத காட்டிலும் ஒரு 7, 8 பாயிண்ட் கூட வர்றது 8,00,00,000 கூட வர்றதுக்கு இருக்கு. அதுலேருந்து ஒரு ரூ. 6,00,00,000 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்மளோட ஸ்கோர்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே. ஸ்டாக்கோட பிஇ வந்து 7.16 அப்ப அது வந்து கம்மியா தான் இருக்கு. புக் வேல்யூ பார்த்தோம்னா 1.09 அங்க 1.1ன்னு பார்த்தோம். அதுவும் கம்மியா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு ரைட் என்ட்ரி. இன்னும் இவன் மேல 4 மடங்கு ஏறுனா கூட 1000க்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், 16 இருக்கு. அப்ப அதுக்கு இதுக்கும் மேட்ச் பண்றதுக்கு இன்னும் நமக்கு வந்து நெறைய இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு 13.9% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14%ம் இவங்களுக்கு கிடைக்குது. டிவிடெண்ட் யீல்டு பாருங்களேன் 4% கிடைக்குது. அப்ப இவங்க கிட்டத்தட்ட ஒரு ரூ. 11 இந்த மார்க்கெட் ஷேர்லேருந்து மார்க்கெட் பிரைஸ்லேருந்து எடுத்துக்கங்க. ஹை வந்து 276ன்னு வச்சுக்குவோம். ஹை 276ன்னே வச்சுக்குவோம். இன்டூ 4 அ 0.042 போட்டோம்னா ரூ. 11.51 டிவிடெண்ட் அவன் குடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டிவிடெண்ட் எவ்வளவு குடுத்துருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிருவோம். இப்ப இவன் வந்து இந்த டிவிடெண்ட் யீல்டுங்கிறது மார்க்கெட் பிரைஸுக்கு எவ்வளோ பெர்சன்ட்ங்கிறது தான். இது ஃபேஸ் வேல்யூக்கு கிடையாது. இப்ப இவனுடைய கிரஹாம் ஸ்கோர் வந்து 435 இருக்கு. பாருங்களேன் எவ்வளோ சீப்பா கிடைக்குது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, கிட்டத்தட்ட பாதி. அது 40%ன்னு வச்சுக்கங்களேன். 40% இன்னும் சீப்பா இருக்கு. பிசினஸ் பூஸ்ட் ஆயிருச்சுன்னா, கிரஹாம் ஸ்கோர கொணந்துருவான். சரி, நம்மளுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ 514ம், 543ம் காட்டுது. ஸோ, இப்ப இது 2த்துக்கும் பார்த்தோம்னா ஒரு ரூ. 30 தான் வித்தியாசம். அதனால 514ன்னே வச்சுக்குவோம். அப்ப கிரஹாம் ஸ்கோர மீட் அவுட் பண்றதுக்கே இன்னும் இவன் வந்து ஒரு ரூ. 270 ஏறணும். 270 170 ஏறணும். அதுக்கப்புறம் இவன் இங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு ரூ. 250 ஏறணும். அப்ப மேக்ஸிமம் ரூ. 250 ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 250லேருந்து 280 இத மீட் அவுட் பண்றதுக்கே. இதுக்கப்புறம் இவன் வந்து வரணும். அப்ப இவன் இந்த வருஷமே இத மீட் அவுட் பண்ண போறானா? இல்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2, 3 வருஷத்துல மீட் அவுட் பண்ண போறானான்னு பார்ப்போம்.
நம்ம வந்து ஏற்கனவே போட்ட வீடியோல 1 ஹவர் போட்டு சார்ட்ட மாத்திரம் தான் அனலைஸ் பண்ணோம். இந்த டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணல. இப்ப இவனுடைய கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ்ல வருது. இது வந்து ஒரு நெகட்டிவ். அதனால தான் ஸ்லோவா ஏறிக்கிட்டு இருந்திருக்கிறான். கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் வந்து சூப்பரா இருக்கு. 84,000 கோடி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி இவனுக்கு 72ம், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி 12 இருக்கு. இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவன் அங்கங்க போய் தோண்டி இந்த சேட்டலைட் மாரியான பெரிய கருவிகள்லாம் வச்சு பூமிக்கு அடியில எங்கடா ஆயில் கிடைக்குது, கடலுக்கு அடியில எங்கடா ஆயில் கிடைக்குது, ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் 50 வருஷம், 60 வருஷத்துக்கு அத வச்சே பெரிய லெவல்ல ஈல்ட் ஆக்கிப்புடுவாய்ங்க. அந்த மாரி வந்துரும். ஒரு நாளைக்கு 1000 பேரல் 2000 பேரல்லாம் ஒரு இதுலேருந்து ஒரு 100 பேரல் எடுத்தா கூட 300 பேரல் நமக்கு கப்பல் சார்ஜ் அண்ட் ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து கம்மியாயிரும். அந்த அளவுக்கு இவைங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய காஸ்ட் ஆகும். அதுக்கான இன்ஜினியர், சேஃப்டி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ, அப்ப இவன் இன்வெஸ்டிங் காஸ்ட் எல்லாம் வந்து இவ்வளோ போகுதுங்கிறது இது இருக்கு. நெறைய விஷயங்கள நம்ம பப்ளிசைஸ் பண்ணாமயே இவங்க செஞ்சுகிட்டு இருப்பாய்ங்க. இப்ப பிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ்டு ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்கிறான். என்ன வாங்கியிருக்கிறாங்கிறது புரியல. அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து சோல்டு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ் ஒரு 291 கோடி இருந்தாலும், இன்வெஸ்ட்மென்ட் சோல்டு வந்து 339 கோடி இருக்கு. இன்ட்ரஸ்ட் ரிசீவ்டு 2000 கோடி ரூவாய்க்கு இருக்கு. டிவிடெண்ட் ரிசீவ்டு இவன் வந்து சப்சிடரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். டிவிடெண்ட் ரிசீவ்டு வந்து ஒரு 3000 கோடி ரூவாய்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் அதர் இன்வெஸ்ட்மென்ட் ஐட்டம்ஸ் வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் அதர் திங்ஸ்லலாம் ஒரு 40,000 கோடி ரூவாய தூக்கி போட்டு இவன் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கொண்டு வந்திருக்கிறான். அப்ப ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 4, 5 வருஷத்துக்கு இதுலேருந்து ஈல்டு எடுக்கிற மாரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சும்மா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாய்ங்க. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ் வந்து ரூ. 27,000 ப்ரொசீட் ஆயிருக்கு. ஏற்கனவே இருந்தத வந்து ரூ. 10,000 கோடி குடுத்துட்டான். அப்ப இன்னும் வந்து ரூ. 17,000 கோடி இருக்கு. இன்ட்ரஸ்ட் பெய்டே பாருங்களேன், வருஷத்துக்கு ரூ. 6,000 கோடி குடுக்குறான். டிவிடெண்ட் பெய்டு ரூ. 17,000 கோடி குடுக்குறான். டோட்டல் ஈக்விட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே அந்த 17,000 போட்டாலும் சரி, நம்ம ஏற்கனவே போட்ட கணக்கு பிரகாரம் 11 இதுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஃபினான்ஷியல் லயபிலிட்டி இன்னும் ரூ. 5,000 கோடி இருக்கு. ஸோ, இப்ப இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, என்னதான் இங்க மைனஸ்ல போனாலும், அந்த அளவுக்கு இவனுக்கு கேஷ் ரொட்டேஷனும் இருக்கு. அதே சமயத்தில இன்வெஸ்ட் இவன் பண்ணாம நம்ம வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால இத எல்லாமே பேரபிளா எடுத்துக்கிறதுக்கு நம்ம யோசிக்கலாம். பேரபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இந்த கம்பெனி எவ்வளவு டிவிடெண்ட் குடுக்குறான்னு பார்ப்போம். நம்ம வந்து டிக்கெட் டேப்பர்ல பார்ப்போம். டிக்கெட் டேப்பர்ல வந்து ஓஎன்ஜிசின்னு போடுவோம். ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசி போட்டு டிவிடெண்ட் வந்து நம்ம ஹோல்டிங் ஈவென்ட்ஸ். ஈவென்ட்ஸ்ல வந்து டிவிடெண்ட் எவ்வளோ குடுத்துருக்கிறான்? இன்ட்ரீம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட் இதெல்லாம் 2023க்கு கால்குலேட் பண்ணோம். 4, 5 அப்படின்னா 9 வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,4 குடுத்துருக்கிறான். எல்லாம் சேர்த்து. ரூ. 10,4 குடுத்துருக்கிறான். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு லெவல் ஆஃப் டிவிடெண்ட் இருக்கு. ஏன்னா மார்ச் மாசம் முடிஞ்ச உடனே ஒரு டிவிடெண்ட் குடுப்பான்ல. அந்த டிவிடெண்ட்ட நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அ இதுவரைக்கும் கூட ஆமா. இதுவரைக்கும் போன வருஷத்து டிவிடெண்ட் இங்க கால்குலேட் பண்ணோம். இது பாருங்களேன். ரூ. 6.75 இது வந்து இந்த வருஷத்துக்கான சப்சிக்வெண்ட் 2024க்கான ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் இது. இவன் என்ன குவார்ட்டருக்கு குவார்ட்டர் குடுத்துட்டு இருக்கிறான் போல இருக்கே டிவிடெண்ட். நவம்பர் மாசம் ரூ. 6.75 குடுத்துருக்கிறானா, அதுக்கப்புறம் ரூ. 4 குடுத்துருக்கிறானா, ரூ. 10.75 அப்புறம் ஃபைனல் டிவிடெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு 50 பைசா. 10.75 ரூ. 11.25 இதுதான் நமக்கு இங்க ரூ. 11.25க்கு ரூ. 11.50 ஈல்டுல கால்குலேட் பண்ணும்போது வந்திருக்கு. ரூ. 11.25 டிவிடெண்ட் குடுத்துருக்கிறான். இந்த ரூ. 5.75ங்கிறது சப்சிக்வென்ட்டா வரக்கூடிய வருஷத்துக்கு. ஸோ, அப்ப இவன் டிவிடெண்டும் குடுக்குறான். ரூ. 11 டிவிடெண்டும் குடுக்குறான். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கம்பெனியோட இபிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்ப எல்லாமே நல்ல கிரீன்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இபிஎஸ் வந்து ரூ. 34 இருக்கு. அத நம்ம ஏற்கனவே அங்க பார்த்தது தான். இப்ப வந்து ரூ. 34க்கு இருக்கு. இப்ப நம்மளுடைய ஸ்கோர்லாம் வந்து என்ன செய்யுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கோர்ல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம பார்ப்போம்.
435, 514, 543 இந்த 3 நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப நம்ம சார்ட்டுக்குள்ள போறோம். அப்படி சார்ட்டுக்குள்ள போகும்போது ஏற்கனவே நான் 1 ஹவர், 1 டே வச்சு தான் நம்ம பேசியிருப்போம். இப்ப வந்து 1 மந்த்த வச்சு பேசுறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒண்ணு தெரியும். இந்த மாதிரி ஒரு யூ ஃபார்ம் ஆயி யூஓவி இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் யூலாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாரிலாம் யூலாம் ஃபார்ம் ஆச்சுனாக்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவ்லருந்து கம்பேர் பண்ணும்போது 1.5% அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 2021ல இவன் ஹை வச்சிருக்கிறான். 2021 14 2014 மேல வந்து வச்ச ஹை. அதுக்கப்புறம் ஃபுல்லா கீழ இறங்கியிருக்கிறான். ஃபுல்லா கீழ இறங்கிட்டு 2020 வரைக்கும் இறங்கிட்டு, இப்ப ஏறிக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து அந்த இத நம்ம பார்க்கணும். இந்த இது நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறோம். இத திருப்பி நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு யூ ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த இத பார்த்தோம்னாக்க, இந்த இந்த ஹைலேருந்து இப்படி இறங்கி, இப்படி ஃபார்ம் ஆயிருக்கா? இதுக்கு முதல்ல பார்ப்போம். இதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 303 இதுதான் ஏற்கனவே இருந்த ஹை. 303 போணும். இப்ப எவ்வளோ இருக்கிறான்? ஓஎன்ஜிசி 267. இப்ப இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஆ ரூ. 30 ரூ. 40 ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 303 வந்த உடனே கரெக்ஷன் வரும் இல்லையா? அப்படி கரெக்ஷன் வரும்போது, இப்ப நான் இத அழிச்சிடுறேன். இத நம்ம மார்க் பண்ணிட்டோம். 1.618க்கு மார்க் பண்ணிட்டோம். அது ஒரு 261 பார்த்தோம்னா 262 இத உடைச்சான்னா மேல போறதுக்கு. அது எப்போ உடைக்கிறான்னாக்கு இப்ப நம்ம பார்ப்போம். 1.61 உடைக்கிறான்னா, ப்ரீவியஸ் ஹைய உடைச்சு மேல போனான்னா 2.618க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இத நம்ம டெலீட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்துட்டோம். அடுத்தது இங்க தான். இங்கேருந்து வர்றதுக்கு தான் நம்ம 1.618 நம்ம இங்க மேட்ச் பண்ணிட்டோம். இப்படி மேட்ச் பண்ணிட்டு நம்ம வந்து இத எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துலருந்து இவ்வளோ வருது. இப்ப இந்த இதுலருந்து இப்ப ஏன்னா இதுதானே நமக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த 1.618 எதுக்கு? இந்த யூக்கு இந்த 1.618. இப்ப இவன் இந்த இடத்துல வரும்போதே பார்த்தீங்கன்னா, என்ன பேட்டர்ன்ல வந்திருக்கிறான்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம பிஹேவியர் அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஹைய டச் பண்ணும்போது, ஒரு கப் அண்ட் சாசர் மாதிரி, காது மாரி வச்சு கொண்டு வந்திருக்கிறானா, இந்த இடத்துல. அ ஒரு பாத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து திருப்பி இப்படி இறங்கிட்டு, இவ்வளோ தூரம் ஏறியிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு பாத் போடுவோம். இந்த இடத்து தெரியுதுங்களா? இங்கேருந்து திருப்பி இப்படி இறங்கிட்டு, இப்படி ஏறியிருக்கிறான். ஏறியிருக்கிறானா? இதே பேட்டர்ன்ல அடுத்து மூவ் ஆவானா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இனிமே பார்க்கக்கூடியது இந்த யூலருந்து இந்த யூக்கு தான். இந்த இதிலிருந்து அவன் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்கிறான்? இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய மேட்ச் பாயிண்ட். அதே இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம். அதே பேட்டர்ன்ல மார்க் பண்ணுவோம். அப்ப ரூ. 220 வரைக்கும் இவன் இப்ப இந்த இடத்த டச் பண்ணிட்டு 220 வரைக்கும் இறங்குறான்னு வச்சுக்குவோம். ஏன்னா இங்க அப்படித்தானே இறங்கியிருக்கிறான். இங்க இறங்கியிருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னாக்க, இந்த மாரி கூட போட்டு பார்க்கலாம். எவ்வளோ இறங்கியிருக்கிறான்னு. இந்த இத நம்ம டெலீட் பண்ணோம்னா, இது கொஞ்சம் கிளியரா இருக்கும். இங்கேருந்து இப்படி போடுவோம். அப்பதான் நமக்கு எவ்வளோ பெர்சென்ட் இறங்கியிருக்கிறான்னு தெரியும். இப்ப பாருங்களேன் 0.5 வரைக்கும் இறங்கியிருக்கிறான். இங்க டச் பண்ணிட்டு 0.5 வரைக்கும் இறங்கியிருக்கிறான். அதே மாரியே இவன் வந்து இந்த ரேஞ்ச் ஒரு 286 இல்லாட்டி 300 ரேஞ்சுக்கு போறான்னு வச்சுக்குவோம். இந்த ரேஞ்சில இருந்தே வரான்னு வச்சுக்குவோமே. இந்த ரேஞ்சில இருந்தே வரான்னு வச்சுக்குவோம். அதே மாரியே 0.5க்கு இறங்குறான்னா, எங்கேருந்து இறங்குறான்? இங்கேருந்து இறங்குறான். 203 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு. இதத்தான் நம்ம வந்து 220ன்னு ஆல்ரெடி மார்க் பண்ணோம். ஸோ, அப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்படி இறங்கிட்டு, ஒரு கப் அண்ட் சாசர் ஃபார்ம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து 465 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துலருந்து. இப்ப நம்ம இது வந்து ஆனுவலைஸ்டுங்கிறதுனால நம்ம வந்து பெருசா நம்ம பண்ணல.
465, 75 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு இருக்கு. அப்ப இந்த வருஷம் என்ன பண்ணலாம்? இந்த ரேஞ்ச தொட்டுட்டு திருப்பி கீழ இறங்கலாம். அப்ப 310ஓ இல்லாட்டி 299 300ஓ தொட்டுட்டு கீழ இறங்கலாம். அதுக்கே இன்னும் ரூ. 30 இருக்கு. அதுக்கே இன்னும் ரூ. 30 இருக்கு. அப்ப இத தொட்டுட்டு இப்படி கீழ இறங்கிட்டு திருப்பி இப்படி மேல ஏறுறான்னாக்க 2025க்கோ 24க்கு 2024க்கே திருப்பி இப்படி மேல ஏறலான்னு டபக்குன்னு இப்படி இறங்கிட்டு இப்படி ஏற வேண்டியதானே 3 கேண்டில் இப்படி இறங்கிட்டு ஏறுன மாரி. இதுக்கு எத்தன மாசம் ஆயிருக்கு? ஒரு பிப்ரவரி மாசத்துலருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இப்படி ஒரு இறக்கம் இறங்கிட்டு ஒரு 4 மாசம் இறங்கிட்டு, அதுக்கப்புறமா திருப்பி இப்படி ஏறக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இந்த ஆகஸ்ட் 2023 22லருந்து மார்ச் இது வந்து பிப்ரவரி 24 வரைக்கும் இவன் 2 வருஷமா ஏறியிருக்கிறான்னா, அதே 2 வருஷம் தான் இங்க வரணும்னு அவசியம் இல்ல. பட் நம்ம சொல்றோம். வர இல்ல நான் உடைச்சு இப்படியே மேல ஏறுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம இந்த இடத்துக்கு ஒரு பாத்த போடுவோம். பாத்த போட்டுட்டு, இங்கேருந்து இப்படி இறங்கிட்டு, திருப்பி இந்த பிவோட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சமா சைட்வேஸ் மாரி அப்படி போயிட்டு, இப்படி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி இந்த இடத்தோட நிக்குமான்னா, கிரஹாம் ஸ்கோர் என்ன சொல்லுது? 435. இங்க என்ன சொல்லுது? 475. ஸோ இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கு. ஒரு ரூ. 30 ரூ. 40 டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 514, 545 நம்ம வந்து பெசிமிஸ்டிக்கா 514ன்னே வச்சுக்குவோம். 514ங்கிறது இந்த இடத்துலருந்து எங்க வருதுன்னு பார்ப்போம். அது வந்து 2.618 போட்டா ரூ. 700 சொச்ச வருது. அப்ப இதிலிருந்து ஒரு 514 இன்னும் ஒரு ரூ. 40. இப்ப 514 அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, ஒரு மார்ஜின் செட் ஆகுற மாரி வந்துருச்சு பாத்தீங்களேன். இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு 430 இதுக்கு ஒரு 435 ரூ. 40 இங்கிட்டு 40, அங்கிட்டு 40 435 மேல 40 கீழ 40 சென்ட்ரிக் ஃபிகர் வந்து 475 இதுல எத தொடப் போறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படியும் வரலாம். இல்ல நான் இப்படியே ஏறுறேன்னு சொல்லலாம். நல்லப்பா கப் அண்ட் சாசர்லாம் இங்க பேட்டர்ன் இருக்கு. கப் அண்ட் சாசர்லாம் வேண்டாம்ப்பா. முதல்ல அப்படியே வி ஷேப்ல நான் இப்படி ஏறிட்டு, அதுக்கப்புறமா இங்க கப் அண்ட் சாசர். இங்க ஏறிட்டு திருப்பி நான் இங்க வந்து கப் அண்ட் சாசர் ஃபார்ம் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு போனான்னு வச்சுக்கங்களேன், 740 தான். இப்ப நான் இத அழிக்கிறேன். இந்த இடத்த அழிக்கிறேன். சா இங்க வந்துட்டு ரூ. 400 தொட்டுட்டு, இங்கேருந்து ஒரு அ க க கப் அண்ட் சாசர்னா என்ன? இந்த இடத்த ஒரு கைப்பிடி மாரி செட் பண்ணான்னு வச்சுக்கங்க, ரூ. 700 ஓடி போயிருவான். அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி அப்ப இந்த ஸ்கோர் வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்கோர்லாம் வந்து ஃபிக்ஸடான்னா, ஃபிக்ஸட் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ட பேஸ் பண்ணி தான். நாளைக்கு அடுத்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல வரும்போது, இது எல்லாமே கூடிருச்சுன்னு வச்சுக்கங்க. இந்த 741 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்துல ரூ. 300க்கோ, ரூ. 200க்கோ இறங்கிட்டு திருப்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக்குன்னு நான் யோசிக்கிறேன். புரொவைடட் இதே சமயத்துல இந்த நம்ம அனலைஸ் பண்ணின இந்த பாசிட்டிவ் சென்ஸ்லயே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, இது பொட்டன்ஷியல் ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு இதோடைய விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொட்டன்ஷியல் ஸ்டாக்கு. ஆனா, இது உடனே நடக்க போறதில்ல. இது ஒரு காலம் எடுக்குது. சரி எவ்வளவு காலம் தான் எடுக்குதுன்னா, இங்க பாருங்களேன். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். இவன் 2003 இருக்கா? இந்த இடத்த தொடுறதுக்கு 2014 அப்ப கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. இந்த 14லேருந்து வந்து 6 வருஷம் இறங்கிட்டு, இங்கேருந்து 11 வருஷம். அப்ப இவன் மேலே ஏறுறான். அப்ப இந்த இடத்துக்கு ரூ. 32லேருந்து ரூ. 300 10 மடங்கு போறதுக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து எவ்வளோ 11 வருஷம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த லோலேருந்து இந்த லோல இருந்து எப்ப ரூ. 40லிருந்து 10 மடங்கு ரூ. 400 வர்றதுக்கு 11 வருஷம் ஆகுமா? அப்படின்னா 2030 இல்ல. இப்ப அந்த மாரி கால்குலேட் பண்ணோம்னா 2030ல தான் இங்கேயே நமக்கு வரும். அத மாரி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
இப்ப வந்து ரேபிட் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்லேருந்து இப்ப ரேப்பிட்டா ஏறிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு சைனா த்ரெட் எல்லாம் மீட் அவுட் பண்ணி தான் நம்ம ஏத்தியிருக்கிறோம். அன்னைக்கு வந்து இந்தியால இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் ஏறியிருக்கிறோம். டெஃபிசிட் பட்ஜெட் அது இது 2வது இண்டஸ்ட்ரியல் குரோத் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் குரோத் வந்து 2003லேருந்து 2010 கம்பேர் பண்ணும்போது நெறைய இருக்கு. சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட் வருது. நெறைய இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வராங்க. நெறைய இண்டஸ்ட்ரீஸ் சைனாலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வராங்க. அப்படிலாம் வரும்போது நம்ம இண்டிஜினியஸ் கம்பெனிஸ் கார்ப்பரேட்டே வந்து நெறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்ப டிமாண்ட் குரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது. அதே சமயத்தில இன்னொரு த்ரெட் என்னன்னாக்க, ஆல்டர்னேட்டிவ் பவர் புரொடக்ஷன்ஸ்குள்ள போறாங்க. முன்னாடி வந்து க்ரூட் ஆயில் இந்த மாரியான நிலக்கரி தெர்மல் பவர்லேருந்து நமக்கு இப்ப வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்குள்ள போறாங்க. அப்படி ரெனியூவபிள் எனர்ஜிக்குள்ள போகும்போது இதோட வாய்ப்பும் கம்மியாகும். அதனால என்ன நடக்கிறதுக்குனாக்கா, அந்த ரெனியூவபிள் எனர்ஜி கம்ப்ளீட்டா மார்க்கெட்ட பிக்கப் பண்றதுக்குள்ளேயும், இவைங்க பிக்கப் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படின்னு நம்ம கருதலாம் 1. 2வது இன்னொரு த்ரெட் என்ன இருக்கு, ஈவி வெஹிக்கிள்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நெறைய பூஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால ரிஃபைனரி ஆயில் மார்க்கெட் வந்து இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் வந்து இப்ப இந்த டூ வீலர் செக்மெண்ட் எல்லாம் இன்னும் 2, 3 வருஷத்துல நெறைய ரீப்ளேஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய பாதி சேல்ஸுக்கு மேல டூ வீலர் வந்து ஈவி வெஹிக்கிள்ஸா வந்துரும். இந்தியா முழுக்க. அப்ப இவனுக்கு நம்ம இங்க பார்த்தோம்ல, சிக்மெண்ட் பார்த்தோம்ல, இந்த சிக்மெண்ட்ல வந்து ரிஃபைனரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவன் ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய ஆஃப்ஷோர், ஆன்ஷோர் இந்த இதுக்குள்ள தான் இவன் ப்ராஃபிட் எடுக்கணும். இந்த த்ரெட் எல்லாம் மனசுல வச்சுக்குவோம். ஆனா, இந்த இது வந்து 2030 வரைக்கும் நமக்கு வந்து தெர்மல் பவரையோ, ஆயில் அண்ட் கேஸையோ அவ்வளோ ஈஸியா நம்ம மார்க்கெட்லேருந்து எரோட் பண்ண முடியாது. அதனால இதோடைய குரோத் இருந்துகிட்டே இருக்கும். என்ன கொஞ்சம் கீழ இறங்கிட்டு, மேல ஏறி, கீழ இறங்கி, மேல ஏறிக்கிட்டு இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2030, 2031ல இது வந்து ஒரு ரூ. 1000க்கோ இல்லாட்டி ரூ. 700க்கோ நம்ம இங்க பார்ப்போம். அந்த ரூ. 1000க்கோ இது சப்சிக்வென்ட்டா வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல இந்த ஸ்கோர் எவ்வளவு ஆல்டர் ஆகுதோ, அந்த ஆல்டரேஷன பேஸ் பண்ணி இது இன்னும் ஒரு மேல ஏறுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஈவன் 1172 இந்த 2030க்குள்ள இந்த ரேஞ்ச டச் பண்ணிட்டு கூட கீழ இறங்கலாம். 10 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஓஎன்ஜிசிய பொறுத்தவரைக்கும், நம்ம அங்கங்க ஒரு இடம் வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, திருப்பி லோ வரும்போது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, 5, 6 வருஷம் அவன் வந்து மேல ஹைய பிடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, இங்க ஹைய பிடிச்சுட்டான்னாக்கா, அடுத்த ஒரு 1 வருஷம், 2 வருஷத்திலேயே மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப சைனாலேருந்து எல்லாரும் வித்ட்ரா பண்ணி இங்க தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாய்ங்க. நம்ம வந்து சைனாவ காட்டிலும் நம்மளோட இதுதான் எல்லாமே வருது. நம்ம புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதனால அந்த இதெல்லாம் கப்பல் சார்ஜ் அதெல்லாம் கம்மியாகுதுன்னு ஃப்ரைட்டு சார்ஜஸ் எல்லாம் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். கம்மியாகும்போது இது கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த இடத்த டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வருஷம் நம்ம எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணலான்னா, இந்த ரூ. 430 அந்த ரேஞ்சுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். யாரும் ஆல்ரெடி இந்த இடத்துல ரூ. 40க்கு ரூ. 45க்கு வாங்கினவங்க, ரூ. 180க்கு வாங்கினவங்கலாம் ரொம்ப ரொம்ப லக்கி. கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸா மேல வந்துருது. இல்லாட்டி அட்லீஸ்ட் மினிமம் டபுளாவாவது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த அ மூவ்மெண்ட்லேருந்து புரிஞ்சுக்க முடியும். இதுதான் நடக்க போதுன்னு நான் சொல்லல. ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் போட்டிருக்கிற மாரி, இந்த மூவ்மெண்ட்லேருந்து என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அநேகமா இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அ பயனுள்ள உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற பட்சத்தில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்கள் அனைவருக்கும், அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.